ஜூலை 11, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 119, 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகின்றேன். டுடேஸ் பைபிள் verse Psalms 119:13. I hate the double-minded, but I love your law. ஜெபம், ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் போகையிலும் வருகையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ராஜாதி ராஜாவி சாரோனின் ரோஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக என் தகப்பனே. வீண் சிந்தனைகளை நாங்கள் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகின்ற என் தகப்பனே, இப்பொழுது கூட இறங்கு ராஜா. எங்கு 1-2 பேர் கூடி செபிக்கின்றார்கள், அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீர் என் தகப்பனே. இன்றைக்கு கூட நீர் எங்களோடு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது இறங்கு ராஜா. ஒவ்வொரு மேலையும் அப்பா, மனுஷர்கள் பார்க்கிற விதமாய் நாங்கள் பார்க்காதபடிக்கு ஆவியின் கண்களில் பார்க்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலையும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனை. எப்பொழுது நிரப்பங்க அப்பா. அன்பு சகோதரியை, சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இப்பொழுது நிரப்புங்க ராஜா. இந்த உலகத்தில் அநேக பேர் ஆவியானவரே வீணான சிந்தனைகள்னால அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் உயராதபடிக்கு இந்த சத்ரு அநேக வீணான சிந்தனைகளையும் செய்கைகளையும் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் நிரப்பி கொண்டு இருக்கான் என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. அநேக சகோதரர்களுக்கு அப்பா வேலையில் ஃப்ரெண்ட்ஸு கூட அநேக வேதனைகள் இருக்கலாம். இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்குள்ள அநேக வேதனைகள் இருக்கலாம், மன வேதனைகள் இருக்கலாம். இன்றைக்கு அந்த வீணான சிந்தனைகளை விட்டு ஆண்டவருடைய வார்த்தையில், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக எங்களை உயர்த்துவார். இந்த வீணான சிந்தனைகள் இந்த சத்ரு கொண்டு வந்து நம்மளை மனமடைவாக்கி நம் வாழ்க்கையில் உயிராதபடிக்கு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கான். இன்றைக்கு அதெல்லாம் விட்டு வேதத்தில் பிரியமாயிருங்க. ஆண்டவர் நிச்சயமாக எங்களை உயர்த்துவார். ஆவியானவரை எப்பொழுது இறங்க என் தகப்பன். அநேக வாலிப பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி, என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டானே, எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, நான் அவனுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தனே, அவனை எவ்வளவோ நம்பினேன்னு சொல்லிட்டு கூட அநேக வாலிப பிள்ளைகள் வேதனையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த வீணான சிந்தனைகளை விட்டு ஆண்டவர் வழியில் நடங்க. அவருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக எங்களை உயர்த்துவார். அந்த சத்ருவுக்கு வெக்கப்பட்டு போவான். சத்ரு வெக்கப்பட்டு போகும்படியே ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பனே. இன்னும் அநேக சகோதரிகளுக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனைகள், என் கணவர் எப்படி பேசிட்டாரே, மாமியார் எப்படி பேசிட்டாங்களே, இன்னும் நாத்தனார் எப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அநேக சகோதரிகள் கவலை. இன்னும் மாமியார்களுக்கு என் மருமக இப்படி சொல்லிட்டாலே, என் பையன் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட அநேக கவலைகளோடு கூட இருக்கலாம். இதனால் உங்களுக்கு வேதனையில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த சத்ரு நீங்கள் எழும்பாத படிக்கு, உங்கள் குடும்பங்களில் நீங்கள் எழும்பி ஜெபிக்காத படிக்கு உங்களை அநேக காரியங்களில் மனமடிவாக்கி கொண்டு இருக்கான். இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெற்று எழும்பி பிரகாசிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. வேதத்தில் பிரியமாயிருங்க. வீணான சிந்தனைகள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். அவர்கள் இப்படி நமக்கு செஞ்சிட்டாங்களே, துரோகம் செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மற்றவர்களை குறித்து நீங்கள் வீணான சிந்தனைகளை யோசித்து உங்களுடைய நேரங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த நேரங்களை செலவிடுங்க. இப்பொழுதே ஆவியானவரை ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்க போகின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை எப்பொழுது நிரப்புங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்காத படிக்கு அப்போ ஆவியில் பார்க்கும்படியான
அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. இப்பொழுது இறங்கோ ராஜா. அன்பு சகோதரியை துதிங்க. வாலிப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. அந்த சத்ரு அப்பா எங்களை கண்டு வெக்கப்பட்டு போகானாக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என் தகப்பனை நிரப்புங்க. ஆவிக்குரிய கண்கள் எங்கள் மேலே ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அப்பா மனவேதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தகப்பனே நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதித்தீரே. அப்பா ஆவியின் கண்களை திறந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.